ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 118வது சங்கீதம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரன் பாடுகின்ற பொழுது அவர் மிகுந்த நெருக்கத்திலும் மிகுந்த இக்கட்டிலும் காணப்பட்டார். அவர் சொல்லுகின்றார், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டொருளி விசாலத்திலே வைத்தார் என்று. இந்த வசனம் அவர் மிகுந்த நெருக்கத்தில் இருந்தபோது கர்த்தரை நோக்கி ஏறெடுத்த ஜெபத்தை குறித்து சொல்லுகின்றார். நம்முடைய இக்கட்டுகளும் நெருக்கங்களும் நாம் வேதனைப்பட்டு துக்கப்பட வேண்டிய நேரங்கள் அல்ல, கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டிய நேரங்களாயிருக்கின்றது. இக்கட்டுகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்ற போது சகாயம் நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கின்றதாயிருக்கின்றது. ஆகவே அவரை நோக்கி நாம் விண்ணப்பிக்க வேண்டும். அவர் தொடர்ந்து சொல்லும்போது, எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் என்று. அப்படியானால் அவர் மனுஷர்களால் மிகுந்த நெருக்கத்திலும் மிகுந்த பிரச்சனையிலும் அகப்பட்டிருந்தார். தீங்கு செய்கிற மனிதர்கள் தேனீக்களைப் போல அவரை சுற்றி வளைத்திருந்த ஒரு சூழ்நிலையிலேயும் அவர் காணப்பட்டார். அவருடைய உயிருக்கே சேதம் உண்டாகிற அளவுக்கு இந்த பிரச்சனை மிக கொடியதாக காணப்பட்டது. அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று. ஆம், நீதிமானுடைய கூடாரம் அழுகையின் சத்தத்தால் நிறைந்திருப்பதில்லை, வேதனையும் முறுமுறுப்பும் நிறைந்த வீடாக இருக்க போகிறதில்லை. அது ஒரு கம்பீர சத்தத்தின் வீடாக காணப்படுகின்றது. இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்களும் தீங்கு செய்கிற மனிதர்களால் சூழப்பட்டும் இனம் புரியாத பிரச்சனைகளின் நடுவில் அகப்பட்டும் காணப்படுவீர்களானால், அழுகையும் அவலமும் கூக்குரலும் நிறைந்த குரல்கள் அல்ல, கம்பீர சத்தம் உங்களுக்குரியதாயிருக்கின்றது. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கின்றார். இந்த அனுபவங்களை தாண்டி சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன் என்று. இவ்வளவு இக்கட்டுகளையும் தாண்டின ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு கர்த்தர் நீதியின் வாசல்களை திறந்து கொடுத்தார். ஒருவேளை துன்பத்தின் பாதையில் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற உங்களுக்கு கர்த்தர் நீதியின் வாசல்களை திறப்பார். இங்கே நீதியின் வாசல்கள் என்று பன்மையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அநேக வாசல்கள் அடைபட்டு போயிருக்கலாம், அநேக வாசல்கள் எதிரிகளால் நிறைந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக நீதியின் வாசல்களை திறப்பார். அங்கே அநீதி செய்கிறவர்கள் வருகிறதில்லை. நீங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் அடைந்திருப்பீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டுகளும் துன்பங்களும் தீங்கு செய்ய நினைக்கிற மனிதர்களும் எங்களை சுற்றி வளைந்து கொண்டாலும் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் எங்களுக்குரியதாகவும், நீர் எங்களோடு இருக்கின்றபடியினால் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் எங்களுக்குரியதாயிருக்கின்றது. நீதியின் வாசல்களையும் நீர் எங்களுக்காக திறக்கப் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ள பலப்படுத்தியருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.